சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பாரி வில்மோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். கடந்த ஜூன் 5ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து நாசா மற்றும் போயிங் நிறுவனம் இணைந்து போயிங் ஸ்டார்லைனர் எனப்படும் சோதனை விண்கலத்தை விண்வெளியில் இருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பியது. இந்த சோதனை முயற்சியானது மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் அபூர்வ முயற்சியாகும். இந்த சோதனை விண்கலனில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது சக விஞ்ஞானியான புச் வில்மோர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நாசா மற்றும் போயிங் நிறுவனத்தின் திட்டப்படி பார்த்தால் இந்த சோதனை விண்கலன் ஜூன் 15ஆம் தேதியன்று பூமியை வந்தடைந்து இருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. காரணம், விண்கலனில் ஹீலியம் கசிவுகள் ஏற்பட்டு உந்துதல் பிரச்சனை உருவாகியது. இதனால் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்கியிருக்கின்றனர். இந்நிலையில் நாசா பல்வேறு மீட்பு முயற்சியில் இறங்கி இருக்கிறது. நாசா கூறுவதை வைத்து பார்த்தால் அந்த விண்கலன் 2025ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம்தான் பூமிக்கு வர வாய்ப்புள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலாக விண்வெளியிலேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஸ்டார்லைனர் திரும்பும் பயணத்திற்கு தகுதியற்றதாக கருதப்படும் சூழலில் நாசா 4 உறுப்பினர்களை கொண்ட க்ரூ 9 டிராகன் குழுவினரை விண்ணுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது. இந்த மிஷன் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 என அழைக்கப்படும் நிலையில் அந்த விண்கலத்தை செப்டம்பர் 2024 ஏவி பிப்ரவரி 2025க்குள் வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை பூமிக்கு திரும்ப அழைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பாரி வில்மோர் செப்டம்பர் 13ஆம் தேதி அமெரிக்க நேரப்படி 2:15 பிற்பகலுக்கும் இந்திய நேரப்படி இரவு 11:45க்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நாசா விண்வெளி நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்றனர். எப்படி உணர்கிறீர்கள் என்றதற்கு எதை எதிர்பார்த்து வந்தோமோ அதை நிச்சயமாக செய்து முடிப்போம். மிக நல்ல முறையில் ஆராய்ச்சி சென்று கொண்டுள்ளதாக கூறினார்கள். அமெரிக்காவில் வரப்போகும் தேர்தல் குறித்து கேட்டதற்கு நாங்கள் இங்கிருந்தே வாக்களிப்போம் என்றனர். மேலும் உங்கள் சீனியர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்றதற்கு சீனியர்கள் எங்களின் நலனில் அக்கறையோடு இருப்பதோடு ஆராய்ச்சி குறித்த சந்தேகங்கள் மற்றும் வழிமுறைகளை அறிவுறுத்துகின்றனர் என்றனர். அது மட்டுமல்லாமல் மக்கள் மற்றும் ஊடகங்கள் உலக அளவில் மிக பெரிய ஆதரவு எங்களுக்கு தெரிவிப்பதும் மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதற்காக நன்றி என்று மிக சந்தோஷமாக பதிலளித்தனர்.